நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொள்ள இந்த தலைப்பு என்பது கடல் கடந்து செல்லும் ஜாதகர் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு ஜாதகர் வெளிநாடு செல்ல முடியுமா என்பதை ஜோதிடத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் தாராளமாக தெரிந்து கொள்ள முடியும். அவர் எதற்காக செல்கிறார்? வேலை விஷயமாக, குடியுரிமை, கல்வி, சிகிச்சை, இப்படி பல காரணங்களுக்காக ஒருவர் வெளிநாடு செல்கிறார். அதை நாம் ஜோதிடத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் தாராளமாக தெரிந்து கொள்ள முடியும். அதாவது ஜீவராசி கிரகங்கள் ஜலராசியிலேயே இடம்பெற்று இருந்தாலும் அல்லது குரு ஜீவராசிகளையும் ஜலராசிக்கு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களையும் பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு கடல் கடந்து பிரயாணம் செய்யக்கூடிய யோகம் உண்டு. ஜலராசிகளை லக்னமாக கொண்டவர்களுக்கும் அயல்நாடு செல்லும் யோகம் உண்டு. அதாவது ஜோதிடத்தில் 9ஆம் வீடு என்பது தூர பயணத்தை குறிக்கும். 12ஆம் வீடு என்பது வெளிநாடு மற்றும் 7ஆம் வீடு என்பது வாழிடம் மாறுதல் ஆகியவை ஒரு ஜாதகர் கடல் கடந்து செல்ல முக்கிய காரணிகளாக உள்ளன. சந்திரன், ராகு மற்றும் சனி கிரகங்களின் நிலை மற்றும் 12ஆம் வீட்டின் மீனராசி போன்ற அம்சங்கள் 4ஆம் வீடு பாதிக்கப்பட்டால் ஒரு நபர் வெளிநாட்டில் நிரந்தரமாக அல்லது நீண்ட காலத்திற்கு தங்க நேரிடும் என்பதை இது உணர்த்துகின்றன. கடல் கடந்து செல்லும் யோகத்திற்கான முக்கிய ஜாதக அமைப்புகள் 9ஆம் வீடு மற்றும் அதிபதி தூர பயணங்களை குறிக்கும். 7ஆம் வீடு என்பது வலுவாக இருப்பது. 12ஆம் வீடு அதன் அதிபதி. 12ஆம் வீடு வெளிநாடு, சுபவிரயம் மற்றும் கடல் பயணத்தை குறிக்கும். அதேபோல் சந்திரன் மற்றும் ராகு என்பது சந்திரனின் நிலை மற்றும் ராகுவின் தொடர்பு. முக்கியமாக 4ஆம் வீடு பாதிக்கப்படும் போது அவர் வெளிநாடு செல்வதை தீர்மானிக்கின்றது. நீர் ராசிகளான கடகம், விருச்சகம், மீன ராசிகளில் கிரகங்கள் இருப்பது, குறிப்பாக மீனத்தில் சந்திரன் இருப்பது கடல் கடந்து செல்வதை குறிக்கும். சனியின் தாக்கம் 10ஆம் அதிபதியுடன் சனி தொடர்பு அல்லது 12ஆம் வீட்டில் சனி இருப்பது போன்ற அமைப்புகளாகும். பயணத்தின் நோக்கம் என்பது வேலை, குடியுரிமை. 4ஆம் வீடு என்பது ராகு, கேது போன்ற பாப கிரகங்களால் பாதிக்கப்படும் போது சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கி வேலை செய்யும் யோகம் அவருக்கு உண்டாகின்றது. அதேபோல் வேலை, குடியுரிமை. 4ஆம் வீடு ராகு மற்றும் கேது போன்ற பாப கிரகங்களால் பாதிக்கப்படும் போதும் சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கி வேலை செய்யும் யோகம் உண்டாகின்றது. சிகிச்சை மற்றும் கல்வி. 6 அல்லது 8ஆம் வீடுகளின் தொடர்பால் சிகிச்சைக்காகவும் 5ஆம் வீட்டின் தொடர்பால் கல்விக்காகவும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த யோகங்கள் இருப்பவர்கள் தங்கள் ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி காலங்களில் கடல் கடந்து செல்லும் வாய்ப்பை அவர்கள் பெறுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.